அனைவருக்கும் வணக்கம். நான் ரேணு மீரா. இன்னைக்கு ரெமிரா டாக்ஸ்ல நாம ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனாலிட்டியா சந்திக்க போறோம். இவங்க பேரு ஜரீன் மரைக்காயர். இவங்களை எனக்கு வந்து ஸ்டோரி டெல்லிங் மூலமா எனக்கு அறிமுகமானாலும் இவங்க ஒரு பப்பட்டியருங்கிற மாதிரி தான் அதிகமா இவங்களோட எனக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சது. நான் அவங்களோட ஷோஸும் நிறைய பார்த்துருக்கேன். ஷி இஸ் ஆல்சோ அ ட்ரெய்னர். அப்படிதான் எனக்கு பழக்கம். அது தாண்டி இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான திறமைகள் எல்லாம் என்னை ரொம்பவே கவர்ந்துச்சு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இவங்க நிறைய மினியேச்சர்ஸ் எல்லாம் பண்ணி அதை வந்து அவங்களோட இன்ஸ்டால போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை நான் ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அது ஒரு வேற உலகம் போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபுட் எல்லாம் அந்த மினியேச்சர்ஸா பண்ணி குட்டி குட்டி குலாப் ஜாமுன்ஸ் முறுக்கு பண்ணுவாங்க, குட்டி குட்டியா பண்ணுவாங்க, பணியாரம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போஸ்ட் போட்டுட்டே இருப்பாங்க. எப்படி இவங்க இதை பண்றாங்க? ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு ஐடில ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஷி இஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜர். எப்படிடா இதெல்லாம் அவங்களுக்கு டைம் இருக்கு? ஏன்னா சில நேரத்தில் நான் வந்து நிறைய டைம் இல்லைன்ற மாதிரி ஃபீல் ஆகும் எனக்கு. எப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச அவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ரெமிரா டாக்ஸ் மூலமா நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அண்ட் தென் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு பேரண்டிங் ஸ்டைலை வந்து அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ப்ராக்டிக்கலி அவங்க நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. சும்மா சொல்கிறது மட்டும் இல்லாமல் செய்கிறாங்க. அதை ரெமிரா டாக்ஸ் மூலமாக அவங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி நான் அவங்கள கூப்பிட்ருக்கேன். ஸோ அவங்களோட பேசுவோம் வாங்க. ஹலோ சரீன். ஹாய் ரெனு. ரொம்ப ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு விஷயம் சரீன் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். ஆமாம், உங்க கூட வரும்போது எல்லாமே ஏதாவது ரெஸ்டாரண்ட் போவோம், எப்போவுமே நல்லா ஏதாவது வந்து நல்லா சாப்பிடுவோம். என்னது இது? எல்லாமே குட்டி குட்டி குட்டியாக இருக்குது, அழகாக இருக்குது. என்னது இதெல்லாம்? நீங்க எப்பவுமே கேட்பீங்கல்ல, நான் ஸ்டேட்டஸ் போடும்போது இது எப்படி பண்றேன், ஒரு நாள் உங்க வீட்டுக்கு நான் வந்து விருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்கல்ல, அது எனக்கு மைண்ட்ல இருந்தது. சரி, இன்னைக்கு நீங்க இன்டர்வியூ வரீங்கன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா நான் வந்து உங்களுக்காக ஒரு சின்ன நிஜமாவே சொல்றேன், எவ்வளவு கியூட். ஏய், அழகான குட்டி குட்டி சப்பாத்தி. இது இது வந்து ஓ மை காட், பாலக் பன்னீர். சூப்பர். அப்புறம் கிரேவி இருக்கு, ஜூஸ் இருக்கு, சிக்கன் ஃப்ரை, அது பாயசம், ஓகே, குலாப் ஜாமுன், அண்ட் இது குனாஃபா. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி குனாஃபா with your வந்து sugar syrup. இது டோனட். ஓகே, அதுல ரைஸ் இருக்கு. just all for hot packல ரைஸ் பாருங்களேன். oh my goodness, so it's steaming hot. இப்பதான் சமைச்சு எடுத்தேன். இது ரொம்ப பயங்கர ட்ரெண்டா வேற இருக்கும். இன்ஸ்டால பாக்கும்போது எனக்கு அப்படியே டெம்ப்ட் ஆகும். இந்த கூட்டாஞ்சோறுன்ற மாதிரி பண்றது, அப்புறம் குட்டி 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 குட்டியா எல்லாமே பண்றது. அதுல நான் சமீபத்துல உங்களுக்கு ஒண்ணு பார்த்து நான் ரொம்ப பணியாரம் வந்து நிஜமாவே குட்டி பணியாரம். அது எதுல பண்ணீங்க? அது வந்து குட்டி பணியார சட்டி அதை வாங்கி வச்சுட்டு அதுல போட்டு எடுக்கிறது தான். அதுக்கு ஒரு தொட்டுக்க சட்னி, அந்த சட்னி அதெல்லாம் பார்க்கும் போதே வேற உலகத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ ஆக்சுவலாக சரீன் வந்து ஸ்டோரி டெல்லிங் மூலமாக தான் எனக்கும் சரீனுக்கும் பழக்கம். ஏன்னா அவங்க பப்பட் ஷோஸ் பண்ணுறாங்க, பப்பட்டியர்ன்றதும் தெரியும். அதை தாண்டி அவங்கள நான் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஐயோ சரீன் இதை வந்து பார்த்தா நான் ரொம்ப டெம்ப்ட் ஆகிறேன்.
குலாப் ஜாமுன். எஸ், ப்ளீஸ் ஹேவ். ஓ மை குட்னஸ், குட்டி குலாப் ஜாமுன். ஸோ இது பின்னாடி ஐடியா என்னன்னா ரேணு, நான் இப்போ ஆஃப்லைன் நிறைய யங் ஜெனரேஷன் பார்க்குறேன். என்ன சாப்பிட்றோம், சாப்பாடுல என்ன இருக்குன்ற ஒரு அவேர்னஸே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது ஒரு மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது இது ஏன் பண்ணீங்க, அது ஏன் பண்ணீங்க, கூகுளில் போய் நான் பார்த்தேன், இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் இதுதான் வரும் அதான் வரும், மெடிசனில் அவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுட்டே ஒரு மெடிசன். ஸோ தே ஹாவ் டு நோ வாட் தே ஆர் ஈட்டிங். எனக்கு பருப்புக்கு வித்தியாசம் தெரியாது, இதுல என்ன உள்ள இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என் பசங்களுக்கு இதை ஆரம்பிச்சேன். சரி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, உனக்கு குட்டீஸ் தானே இருக்காங்க, அப்பவே ஆரம்பிச்சாச்சா? ஆமா, அதனால let them learn what they are eating இல்ல, அந்த பியூட்டிஃபுல். அது அப்படியே ஸ்லோவா வேர்ட் ஸ்ப்ரெட் ஆக எல்லாருக்கும் சரி ஓகே இது என்ன பண்றேன், இதுக்கு அகைன் ஸ்டோரி என்ன, பழைய இந்த ஃபுட்டோட அசோசியேட் ஆன ஸ்டோரி என்ன, அந்த மாதிரி எல்லாம் இப்போ ஐ ஸ்டார்டட் டு ஸ்டார்ட் ஒன் சீரிஸ். சோ கிரியேட்டிவ், சோ கிரியேட்டிவ். எனக்கு ஜூஸ் எல்லாம் பார்த்தா பயங்கரமா டெம்ட் ஆகுது. எனக்கு எல்லாமே நிஜம், எதுவுமே வந்து எல்லாம் சைஸ் மட்டும் குட்டி 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 குட்டியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட், சாப்பிடும்போது நிறைய பேர் ஃபோனை பார்த்துட்டே சாப்பிட்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. புக்கு படிச்சுட்டு சாப்பிட்ற காலம் மாறி போய் இப்போ ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. என்ன சாப்பிட்டேன்னா தெரியாது. அண்ட் தென் நான் அந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கில் நான் நிறைய வந்து கேர்ள்ஸ் வரும்போது சொல்லுவாங்க, ஆக்சுவலாக அது மாதிரி இல்லை, கேர்ள்ஸ் இல்லை பாய்ஸ்க்கும் சொல்லணும், இனிமேல் வந்து அதுதான் இருக்கணும், பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் எல்லாமே கற்றுக் கொடுக்கணும், குக்கிங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி தான் ஒரு கான்செப்ட். இப்போது அவங்க வந்து சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு வந்து உளுத்தம்பருப்பு எது, கடலைப்பருப்பு எது, தோரம்பருப்பு எதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க அந்த பாயிண்ட். நீங்கள் எனக்கு அதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க? ஸோ ஸ்டோரி டெல்லிங், பப்பெட்ஸ், அதை தாண்டி இந்த மினியேச்சர்ஸ். நான் உள்ளே வரும்போது பார்த்தேன், யூ ஹாவ் பிளான்ட் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அது ஒரு வேற உலகம் மாதிரி இருக்குது. கரெக்ட். அதை பார்க்கும்போது ஸோ அதை நீங்கள் எப்படி அந்த கான்செப்டை வந்து உங்கள் குழந்தை ப்ராக்டிக்கலாக சில விஷயம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் எது பண்ணுறீங்களோ உங்கள் பசங்களும் அது உள்ளேயே இருக்காங்க. ஸோ எப்படி நீங்கள் வந்து அதை உங்களுக்கு அந்த ஐடியா வந்தது, எப்படி நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்க? எனக்கு நல்லா தெரியும் யூ ஆர் ஐடி பர்சன். கரெக்ட். ஐடியில் இருக்கிறவங்க எல்லாம் சரின்னு டைம் இல்லைங்கிறத தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே சொல்ல தெரில. பட் உங்களுக்கு எப்படி டைம் இருக்குன்னு சொல்லுங்கம்மா. நிறைய ஐடி பீப்புள் வந்து இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஜென்ரலாக நான் வந்து ஒர்க் பண்ணும்போது நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த டெக்னிக்கல் ஸ்பேஸில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு காலத்தில் அவங்க நான் க்ரியேட்டிவாக இருந்தேன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல். நம்ம வந்து ஒரு லைஃப் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து குக்கிங், நம்ம ட்ராயிங் எல்லாமே நான் லைஃப் ஸ்கில்லாக தான் பார்க்குறேன். வேலை தான் சர்வைவல் ஸ்கில். நீங்கள் எல்லாரும் சர்வைவல் ஸ்கில்லையே ஃபுல் டைமையும் முடிச்சுட்டு லைஃப் ஸ்கில்கே டைம் கொடுக்காட்ட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த டென்ஷன் அப்படிங்கிற விஷயமே போகாது அப்படிங்கிறது வந்து என்னோட டேக். இது எனக்கு டெய்லி பழகிடுச்சு. பிகாஸ் ஐ ஸ்பெண்ட் டைம் ஃபார் திஸ். நான் எப்படி என்னோட வேலைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி என் பேஷனுக்கும் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். மினியேச்சர் இஸ் அ செப்பரேட் திங். இது வந்து எனக்கு இந்த குக்கிங்ன்றதை தாண்டி நான் ஏன் மினியேச்சர் செய்ய ஆரம்பிச்சு அதை வச்சு டீச் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, we talk about digital twin. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வர்ச்சுவல் வேர்ல்ட்லேயே நாங்கள் எல்லாத்தையும் சிமுலேட் பண்ணி அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வர்ச்சுவல் வேர்ல்டில் ரியல் வேர்ல்டில் என்ன நடக்குதுன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாட்ட உங்களால் அந்த டிஜிட்டல் ட்வின்ல சர்வைவே ஆக முடியாது. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பிரேக்காக தான் நான் இந்த மினியேச்சர்ஸை வந்து பார்க்குறேன். யூ கேன் கால் இட் அஸ் அ மினியேச்சர் ட்வின். ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியல் வேர்ல்ட். ஒரு குட்டியாக ஒரு மினியேச்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு ரியல் வேர்ல்டில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தோட அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் கெயின் பண்ணிப்பீங்க. அப்புறம் வந்து டிரான்ஸ்லேட்டிங் தட் நாலேஜ் டு யுவர் டிஜிட்டல் ஸ்பேஸ் வில் ஹெல்ப் யூ to grow is my take. So in the miniature வந்து to teach children, students or யாருனாலுமே இதை வந்து கொண்டு போய் காட்டலாம். ரியல் வேர்ல்டில் இந்த சினாரியோ நடக்குது, this is what happens அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நான் இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா ஸ்டோரி டெல்லிங். ஓகே. ஸோ இந்த மினியேச்சர்ஸ் வந்து எப்படி நீங்கள் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து எப்படி டேட்டா பாப்புலேட் ஆகுது, எப்படி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து இந்த மினியேச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, திடீர்னு ஒரு கான்செப்ட் தராங்க, இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, எல்லாமே டேபிள்லேயே டேட்டா போட்டு அடிச்சுட்டே இருக்கோம். ஆனால் என்ன டேட்டா உள்ள டேபிள்குள்ளே போகுது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இதுலேருந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபெச் பண்ணுறது ஈஸி. ஸோ ஐ கால் ஆல் ஆஃப் திஸ் மினியேச்சர் ட்வின்ஸ். Okay. To understand what's happening in your real world. இது யாருக்குனாலுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஐடி மக்கள் ஆர் வந்து வெரி மச் நாட் ரிசெப்டிவ் டு திஸ். ஒரு மாதிரி ரொம்ப தே டோன்ட் டேக் இட். பிகாஸ் நீங்கள் சொன்ன அதே தான், எனக்கு டைம் இல்லை இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இதுக்கு ஒரு பிரேக் எடுத்துட்டு
if they are receptive கண்டிப்பா இது வந்து it will help them to understand things in a better way. கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம். ஆனா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், MBA ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மினியேச்சரோட நல்லா கனெக்ட் ஆவாங்க. பட் ஆனால் நான் ஐடியில் வந்து ஐ டோன்ட் see that. இது பார்த்தா அவங்களுக்கு வந்து மேபி ஒரு விளையாட்டு பொருளா இருக்கு அப்படின்னு கூட இருக்கலாம். பட் ஆனா இந்த ப்ரோட்டோடைப்பிங்ன்றது வந்து அந்த காலத்துலயே நம்ம அண்ணா யூனிவர்சிட்டில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு மாடல்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துட்டு பெரிய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கே தெரியாத ஆல்கெனோ அது இது எல்லாத்தையும் குட்டி குட்டி ப்ரோட்டோடைப்ஸ் பண்ணி அது காலேஜ்லயே அவங்க பண்ணிருப்பாங்க. பிஜி யூஜி லெவல்லே அது ஏன் பண்ணுவாங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அது ஈஸியா இருக்கும். அது எங்கேயோ ஐடியில் அது மிஸ் ஆகுதோ அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு ஓகே. இப்போ எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் நீங்க யூ ஆர் டூயிங் யுவர் டாக்டரேட், ரைட்? எஸ் எஸ். ஸோ அந்த டாக்டரேட்ல வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இது ஒளிஞ்சிருக்கா? இது ஆமா, நான் அங்க பண்ணும்போது தான் எனக்கு டைம் கிடைச்சது. ஸோ நான் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல தான் பண்றேன் பிஹெச்டி. பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும்ல எரிக் கிட்ட தான் நான் வந்து ட்ரைனிங்க்கு போனேன். ஸோ எரிக் கிட்ட போகும்போது அவர் வந்து ஸ்டோரி டெல்லிங் அவர்கிட்ட எனக்கு மென்டர் பண்ணாரு. அப்போதான் எனக்கு ஒரு ஐடியா, எப்படி டேட்டா ஸ்டோரி டெல்லிங் எல்லாத்தையுமே பேக்கேஜ்டாக ஒன்று கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து தான் நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ டெல்லியிலேருந்து ஒரு சின்ன கம்பெனி, அது வந்து ட்ரைனிங் கம்பெனி, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப சஃபர் ஆகிறாங்க டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரைனிங் மெட்டீரியல், நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ ஃப்ரீலான்சிங்காக நான் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. அவங்களோட ஃபுல் ப்ரோக்ராம் ஸ்கேம்பர் அது இதுன்னு எல்லாத்தையும் சும்மா ஃபேரி டெய்லோட போர்ஷன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் பண்ணி அவங்க ட்ரைனிங் மாடியூல்ஸாக நான் வந்து மாற்றி கொடுத்தேன் அவங்களுக்கு. அது வந்து ரொம்ப நல்லா அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆச்சு. அப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ குடன்ட் கண்டினியூ பிகாஸ் நான் ஃபுல் டைம் கரியர் எடுத்துட்டதுனால இது எனக்கு பேரலாக பண்ண முடியல. பட் ஸ்டோரிஸ் அந்த லெவல்லையும் ரீச் ஆச்சு. வாஸ் ஒன் ஹாப்பி திங் விச் ஹேப்பன். நான் வந்து ரொம்ப அதை ப்ராசஸ் பண்ணும்போது இப்போ நினைச்சாலும் இட் வாஸ் அ குட் ஃபீல். ஓகே. ஸோ அது அந்த மாதிரி தான். எனக்கு வந்து அந்த டேட்டா ஸ்டோரி டெல்லிங்கை பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக அது எப்படி வந்து பிகாஸ் நான் இன்டர்வியூன்னு பார்க்க போனாக்கா உங்களை எந்த ஆங்கிள்லேருந்து எடுக்கிறதுங்கிறது ஐ ஹேட் அ பிக் கன்ஃபியூஷன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஸ்டோரி டெல்லர், இவங்க வந்து டேட்டா அனலைசர், ஐடி பர்சன் அண்ட் டேக்கிங் டைம் ஃபார் ஸோ மெனி திங்ஸ் அண்ட் இன்ஸ்டாவில் வந்து செம்ம ஃபாலோ வச்சுருக்கக்கூடிய ஒரு பர்சனை எந்த ஆங்கிள்லேருந்து இவங்களை பிடிக்கிறதுன்னு பார்த்தேன். இது எனக்கும் தேவைப்படுது. ஸோ அதனால் நம்ம வந்து இவங்களுடைய இந்த பர்டிகுலர் ஃபேஸை வந்து நம்ம எல்லாருக்கும் காட்டலாம் அப்படின்னு. ஸோ அது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஐ திங்க் யூ ஹேவ் சம்திங். ஸோ லாஸ்ட்டாக நான் சொல்லியிருந்தேன்ல ரேணு, இதுதான் உங்களுக்கு இது ரெண்டும் என்னவா தெரியுது? வாட் இஸ் இட் யூ குட் இது வந்து ஒரு காஃபி ஷாப்பு. ஓகே ஓகே, அது தெரியுது. பட் இது வந்து ஒரு தள்ளு வண்டியில் ஏதோ காய்கறி விற்கிற மாதிரி இருக்கு. ஓகே, கரெக்டா? ஒரு கடை எடுத்துக்கலாம். சரி, ஒரு கடை. ஓகே. நீங்கள் கஃபேக்கு நிறைய தடவை போயிருப்பீங்க. எஸ் எஸ். நீங்கள் வந்து காஃபி குடிச்சிருப்பீங்க, பில் போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? உங்ககிட்ட பில் இருக்கும், அதோட நீங்க கடையை விட்டு கிளம்பிடுவீங்க. அண்ட் டெய்லி இது நம்மளுக்கு டெய்லி பண்றது. ஒரு மார்க்கெட் போறது, காய் வாங்குறது அப்படிங்கிறது வந்து டெய்லி நடக்கிற விஷயம். ஸோ இந்த டெய்லி நடக்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்றத உங்களோட மெஷின், அந்த மெஷின்ல தான் என்டர் பண்ணுவாங்க டேட்டா. அது எப்படின்னா இப்போ நம்ம பழைய காலத்துல வரவு செலவு கணக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற கையில பிடிச்சிக்கலாமா? இது வரவு செலவு கணக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆமா. சோ அது டிரான்சாக்ஷன் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. இங்கதான் உங்களுக்கு டேட்டா ஜெனரேட் ஆகுது. ஒரு கஸ்டமர் வராரு, ஒரு பொருள் வாங்குறாரு, அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு, இப்போ அது டிரான்சாக்ஷன் டேட்டாவா மாறிடுச்சு. இந்த டிரான்சாக்ஷன் டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த லேயருக்கு கொண்டு போவாங்க. அனாலிட்டிக்கல் லேயர் அப்படிங்கிற லேயர். இந்த டெய்லி வர டேட்டா அங்க வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 3 வருஷத்து டேட்டா, 4 வருஷத்து டேட்டா, எவ்வளோ வருஷத்துக்கு அவங்களுக்கு அனாலிசிஸ்க்கு வேணுமோ எடுத்துப்பாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா மழை காலத்துல கஸ்டமர் கம்மியா வரலாம். ஓகேவா? அப்புறம் வந்து ஒரு கஸ்டமர் உங்களுக்கு நிறைய நாள் வந்து நிறைய வாங்கியிருக்கலாம், திடீர்னு ஒரு 2 மாசம் வராம இருந்திருக்கலாம். அப்ப அவருக்கு ஒரு ஆஃபர் வரும், ஒரு ப்ரமோஷன் வரும். நீங்க கூட உங்க போன்ல பாத்துருப்பீங்க கரெக்டா, ரேணு நீங்க இவ்வளவு நாள் நீங்க எதுவும் வாங்காம இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 50% ஒரு ஆஃபர் வருது, வாங்குங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருது. எல்லாமே இந்த அனாலிட்டிக்கல் லேயர்ல அவங்க வந்து அனலைஸ் பண்ணி அனுப்புற query தான். பாத்தீங்கன்னா கஸ்டமரே டயர் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. நீங்க ஏர்லைன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மைல்ஸ் வச்சு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க,
கஸ்டமரோட ஸ்பெண்ட் வச்சு அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. ஓகே. சில நேரம் இதுல கடையில சில பொருள் விற்காட்டா அதை நம்ம நெக்ஸ்ட் மாசம் வாங்காம இருக்கிறது கூட இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, எனக்கு இந்த டிட்டர்ஜென்ட் விற்கவே இல்லை, அப்ப எதுக்கு நான் அடுத்த மாசம் இதை வாங்கி ஸ்டாக் பண்ணணும், அந்த அனாலிசிஸ் கூட உங்களுக்கு வந்து அந்த அனாலிட்டிக்கல் லேயர்ல இருந்து எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப்பர்ஸே ஒர்க் பண்ணும்போது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓகே. எப்படி இது, என்ன டேட்டா, ஓலாப்னா என்ன, ஓஎல்டிபினா என்ன, நான் அனாலிட்டிக்கல் லேயர்ல என்ன காமிக்கணும், அது கஸ்டமர் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப டெக்னிக்கல் லாங்குவேஜ் பேசினா பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இது புரியாது. நான் ஆனா இப்படி சொல்லலாம், பாருப்பா, போன மாசம் நீ இந்த பொருள் வாங்கின, இவ்வளோ பைசா ஸ்பெண்ட் பண்ண, ஆனா அது விற்கவே இல்லை, இந்த மாசம் நீ அதை வாங்கணுமா அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் நம்ம அவங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த போர்ஷன்ல தான் உங்களுக்கு டேட்டா ஸ்டோரி டெல்லிங் வரும். இந்த ரிப்போர்ட்டிங் லேயர்ல இந்த மாதிரி அவங்க டேட்டாவை அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நான் வந்து இந்த டேட்டா ஸ்டோரி டெல்லிங் வந்து இன்ட்ரடக்ஷன் நீங்களும் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், எரிக்கோட செஷன்ல நம்ம பண்ணோம். யாருக்குமே மேக்ஸ் தெரியாது, யாருக்குமே மேக்ஸ் தெரியாது. டெய்லி ஒரு அம்மா எவ்வளவு லட்டு வித்தாங்க அப்படின்னு ஒரு சிம்பிள் கணக்கு போட சொன்னேன். அதுக்கப்புறம் ஆமா, இந்த நாளைக்கு லட்டே விற்கலையே, எதுக்கு அந்த மாதிரி லட்டு வாங்கி வைக்கணும், அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி மாத்திடலாம், அதை லட்டு இன்னைக்கு டியூஸ்டே வேணாம் லீவ் விட்டுறலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து சிம்பிள் வே ஆஃப் வந்து சேவிங் ஆன் யர் இன்வென்ட்ரி. ஸ்டாக்கே பண்ண வேணாம், சமையலும் வீணா போகாது, உங்களுக்கு எஃபர்ட்ஸும் வீணா போகாது, ரெஸ்டும் எடுத்துருவான் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சோ அது வந்து பெரிய லெவல்ல இன்சைட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து இந்த டேட்டா ஸ்டோரி டெல்லிங் உங்களுக்கு இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணும். உங்க டேட்டாவையே வேற மாதிரி படிச்சு உங்களுக்கும் புரியுற மாதிரி கஸ்டமருக்கும் புரியுற மாதிரி எடுத்துட்டு போனீங்கன்னா நிறைய காஸ்ட் சேவிங் அப்படிங்கிற விஷயம் அச்சீவ் பண்ணலாம். உங்க டேட்டாவை நீங்க புரிஞ்சுக்கிறது. அங்க வந்து ஒரு டாக்டர் வந்திருந்தாங்க, யுகாண்டா டாக்டர், அண்ட் ஷி வாஸ் ஒன் ஆஃப் த ஆடியன்ஸ். அவங்க ரீச் அவுட் பண்ணி இது மாதிரி எனக்கு இந்த ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, பிகாஸ் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தேர் கிராப், எவ்வளோ ப்ரொடியூஸ் இருக்கு, எவ்வளோ விற்கணும், எவ்வளோ ஸ்டாக் பண்ணணுன்றது சிம்பிளாக யாராவது சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி couldn't pursue. பட் ஸ்டில் இந்த மாதிரி நீட் நிறைய இருக்கு. ஓகே. ஹோம் பேஸ்டு பிசினஸ். ஆமா, இப்போ எத்தனையோ பேர் இருக்காங்களே வீட்லயே வந்து இட்லி பொடி எல்லாம் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு, அந்த மாதிரிலாம் பெரிய சப்போர்ட் தான் இது. ஸோ இது எப்படி இப்போ அவங்களுக்கெல்லாம் நீட் இருக்குன்னா, இப்போ உங்ககிட்ட கண்டென்ட் இருக்கு, எப்படி இந்த கனெக்ஷன் நம்ம ஏற்படுத்த முடியும்? என்கிட்ட கண்டென்ட் இருக்கு, அவங்களுக்கு நீட் இருக்குன்னா அவங்க ரீச் அவுட் பண்ணலாம் ஆக்சுவலி. ஓகே. ப்ளஸ் வந்து டேட்டா ஸ்டோரி டெல்லிங் ஃபாரம்ஸ் வந்து நிறைய இல்லை. தட் டூ ஃபார் பீப்புள் லைக் திஸ், நார்மல் பீப்புள். ரொம்ப அட்வான்ஸ்டா போயிடுறோம். கஸ்டமர், பெரிய கஸ்டமர், யூஎஸ் கஸ்டமர், பெரிய ரீட்டைல் செயின் வச்சிருக்கான், அவன்லாம் தான் டேட்டா ஸ்டோரி டெல்லிங்ல ஃபோக்கஸ் பண்றான். தவிர இந்த ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபாரம் ஐ திங்க் நம்ம கொண்டு போய் ரீச் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். ஆமாம், ஏன்னா இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருக்கட்டும், அவங்கள ஆரம்பிக்கிறாங்க, பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய ரீல்ஸ் வருது, எல்லாமே வருது. பட் அவங்ககிட்ட போய் கேட்கும் போது ஃபேமஸ் ஆகிற நிறைய பேர் வராங்க, ஆனால் இன்னும் ஸ்டெபிளைஸ்டாக எங்களால் பண்ண முடியல, திடீர்னு கடையை மூடிடுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வருது. அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கூட இது சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போ அவங்க அதான் நான் திரும்ப அகெயின் அந்த சேம் கொஸ்டின் தான், அவங்களுக்கு நீட் இருக்குது, உங்ககிட்ட கான்டென்ட் இருக்குது, எப்படி சேர்றது, எப்படி எந்த வகையில் வந்து அவங்களெல்லாம் நம்ம ஒருங்கிணைச்சு இந்த விஷயத்தை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது? ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஒரு டீம் பில்ட் பண்ணி தான் நம்ம அட்லீஸ்ட் அவேர்னஸாவது கொண்டு போகணும். இந்த மாதிரி நாங்கள் இருக்கோம், நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியும், உங்கள் டேட்டா உங்களுக்கு நாங்கள் பார்த்து கொடுக்க முடியும், இல்லை ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு உங்கள் டேட்டா கொடுங்க, நம்ம ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணலாம். ஏன்னா பாயிண்ட் ஆஃப் சேல்ஸோ டிரான்சாக்ஷன் டேட்டாவோ எல்லாருமே இப்போ கம்ப்யூட்டரில் வச்சுருக்காங்க. ஆல் தே ஹேவ் டு டூ இஸ் அதை ஏதோ ஒரு சிஎஸ்வி ஃபைலாவோ இல்லை ஏதோ ஒரு டம்பாக நம்மளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு அனாலிட்டிக்ஸ் வந்து ரன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நிறைய ஏஐ டூல்ஸும் வந்துடுச்சு. பட் ஸ்டில் ஏஐ கிட்ட நான் வந்து பார்க்குற ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்து ஏஐக்கு அசிஸ்டண்டா இருக்காங்க. என்னோட கலீக் ஒருத்தர் அதான் சொன்னாரு, எல்லாரும் ஏஐக்கு அசிஸ்டண்டா இருக்காங்க, ஏஐ தான் நம்மளுக்கு அசிஸ்டண்டா இருக்கணும். இந்த பேசிக் புரிதலே இல்ல. அப்போ நம்ம போய் ஏஐ கிட்ட நம்ம என்ன கேட்போம்? ஓகே, நான் இதை புரிஞ்சுக்கணும், இப்போ என்னோட பிஸ்னஸ் இதுதான், இது நடக்குது, நான் இங்கே இவ்வளோ வாங்குறேன், இதை விட கம்மி ப்ரைஸில் வேற யாராவது கொடுக்குறாங்களா, நான் ரா மெட்டீரியல்ஸ் இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணால் எனக்கு காஸ்ட் சேவிங் இருக்குமா அப்படிங்கிற புரிதல் எனக்கு இருந்தாதான் நான் வந்து அடுத்து என்ன கேள்விக்கே புரிதல் வேணும். அந்த புரிதல் இருந்ததுனாலே அடுத்த ஸ்டெப்க்கு வந்து முன்னேறிடலாம். அப்படி புரிதல் இல்லாட்ட இந்த மாதிரி ஒரு ஃபாரம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு ரீச் அவுட் பண்ற மாதிரி பண்ண முடியும். ஓகே,
அப்புறம் இப்போ நீ இது சொன்னது எனக்கு ஓரளவுக்கு வந்து புரிஞ்சுது. இப்போ ஒரு கடையை பத்தின புரிஞ்சுது. இப்போ கடையில வாங்கி வச்சு விற்கிறது பொருள். இந்த காஃபி ஷாப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த ஆம்பியன்ஸ் கொடுக்கணும். கரெக்ட். அதுக்கு அடுத்தது வந்து அவங்க அன்னன்னைக்கு தான் சமைக்கணும், ஆர்டர் வச்சு தான் சமைக்கணும். அப்போ அதோட ரா மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாமே கெட்டு போகக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ். 90% அவங்க வந்து டிபெண்ட் ஆன் மில்க் ப்ராடக்ட்ஸ். அப்போ அது எப்படி அவங்க வந்து அதுல எப்படி இந்த சப்போர்ட் கிடைக்கும்? டேட்டா இதுல சப்போர்ட் எப்படி கிடைக்கும்? மழை காலத்துல கஃபே நல்லா போகாது. ஓகே. டெய்லி வாக் இன் வாக் அவுட் அப்படிங்கிற இது அவங்க கிட்ட இருக்கும். ஒரு டேட்டா அவங்க கிட்ட இருக்கும். இன்னைக்கு 100 பேர் வந்தா, இன்னைக்கு 50 பேர் வந்தா, இன்னைக்கு ப்ரோக்ராம் இருந்தது அதனால வரல, அந்த மாதிரி அவங்க கிட்ட டேட்டா இருக்கும். ஸோ கஸ்டமர் வாக்கின் வச்சு அவங்க ஒரு அனாலிட்டிக்ஸ் மாதிரி பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இன்னைக்கு இவ்வளோதான் வரப்போறான் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ரா மெட்டீரியல் அதுக்கேற்ற மாதிரி அவங்க சைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் கடை நடத்தி ஒரு 3-4 monthsலேயே அவங்களுக்கு அந்த டேட்டா கிடைச்சிடும். அந்த பேட்டர்ன்ஸ் அவங்க அனலைஸ் பண்ணாலே, அந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டாலே அவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே. அப்போ அந்த டேட்டாவை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரணும். இது வந்து 3 மாசம் டேட்டா அனலைஸ் பண்றோம்னா இது நம்ம இமீடியட்டா ரியல் டைமா நம்ம வந்து டேட்டா அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். நேத்து ஏன் எனக்கு கம்மியானா, எனக்கு என்ன ஆச்சு, அந்த டிமாண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாலே அவங்க அந்த ரா மெட்டீரியல்ஸை அவங்க மேட்ச் பண்ணி வாங்கி வச்சு ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ எல்லாருக்கும் எக்ஸாம்ஸ் முடிச்சு காலேஜ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது டெய்லி வேஜஸில் இருந்து வீட்டிலேருந்து வேலை பார்க்குற சமைச்சு விற்கிற லேடிஸ்லேருந்து காஃபி ஷாப்ஸ்லேருந்து இது இவ்வளோ யூஸ் ஆகும்போது இதுக்கான படிப்பை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் படிக்கும்பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி ஐ ஃபீல் பர்சனலி. ஸோ அவங்க என்ன பண்ணலாம்? இது லெஸ் எக்ஸ்பர்டைஸ்டாக இதில் வரணும்னா என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 4 தெருவில் இறங்கி 4 பேரோட இன்ட்ராக்ட் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிறதே வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் எங்கள் தாத்தாவோட உட்காந்து கணக்கு எழுதுவேன். அவர் மெடிக்கல் ஷாப் கணக்கு புக் எடுத்துகிட்டு வருவார், நானும் எழுதுவேன். எனக்கு வரவு செலவு அடித்து பேலன்ஸ் பண்ணுறது எல்லாமே வரும். ஆனால் எத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்போஷர் இந்த காலத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. நம்ம அட்லீஸ்ட் போய் ஒருத்தர்கிட்ட பேசினாலே அந்த அந்த ரியல் வேர்ல்டில் நடக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு புரியும். ஓகே. ஸோ அந்த கேப்பை நம்ம பிரிட்ஜ் பண்ணிட்டாலே அவங்களால அடுத்த லெவலில் அவங்க எந்த ஃபீல்டில் போனாலும் அவங்க அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஆர்கிடெக்டாக இருந்தாலும் டேட்டா தான் தேவைப்படும். ஓகே. நீங்கள் வந்து ஒரு டாக்டராக இருந்தாலும் இப்போ வந்து டேட்டா தான் தேவைப்படுது. பேஷண்ட் டேட்டா, எத்தனை பேர் வராங்க, இன்னைக்கு எத்தனை பேர் வருவாங்க, நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க, இவங்களுக்கு எப்படி நான் மெடிசன் கொடுக்கணும், இதுக்கான ஆர்டர் நான் எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரீட்டைல்லையும் நம்மளுக்கு தேவைப்படுது, ஏர்லைன்ஸில் தேவைப்படுது. இன்னைக்கு வந்து சீசன் டைம், அப்போ டிக்கெட்ஸ் நிறைய சேல் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் வந்து ஓகே நிறைய ஸ்பேஸ் வச்சுருக்கணும், சர்வரை நான் இன்க்ரீஸ் பண்ணணும், நிறைய பேர் நம்மளுக்கு வந்து இந்த தடவை ஆக்சஸ் பண்ணுவாங்க, தொங்கிடக்கூடாது நம்மளோட பேஜு, இந்த பேஜு யூஐஎக்ஸ் பேஜ் தொங்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு புரிஞ்சுக்கணும். அவன் பிஸ்னஸையும் அவங்க புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா எல்லா ஜானர்லையும் நம்ம இதை அப்ளை பண்ணலாம். கடை அப்படிங்கிற விஷயம் மட்டுமே கிடையாது, ஆனால் எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்துருச்சு. ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங்கே பார்த்தா நிறைய ஃபாரம் ஆன்லைனில் ஸ்டெம் பேஸ்டாக நம்ம கொண்டு போகிறோம். ஏன்னா ஸ்கூல்ஸில் நீட் இருக்குது. அவங்களோட சயின்ஸ் மேக்ஸை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கே ஸ்டோரிஸ் எப்படி இது பண்ணலாம்னு கேட்டிங்கல்ல, எப்படி பிரிட்ஜ் பண்ணலாம், இப்போதான் அதுவே கொண்டு வராங்க. ஏன்னா அந்த ஸ்டோரி மிஸ் ஆகுது அப்படிங்கிறத இப்போதான் நம்ம புரிஞ்சிருக்கோம். அது என்னைக்கு அந்த ஸ்டோரியை கொண்டு வந்து அங்கே அழகாக பிச் பண்ணி அதை கொண்டு போய் அந்த ஆடியன்ஸ்க்கு சேர்க்குறோமே அப்பவுமே அந்த கேப் பிரிட்ஜ் ஆகிடும். ஓகே. ஸோ நிஜமாவே வந்து இப்போ எல்லாத்துக்குமே ஐ குட் சென்ஸ் த கனெக்ஷன். நீங்கள் அந்த மினியேச்சர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு நடுவில் வந்து ஜரீன்னாலே வந்து எனக்கு ஒன்னொருத்தி தான் என் கண்ணு முன்னாடி வருவா, உங்களோட பப்பெட். இன்னைக்கு இல்லை. ஸோ ஜரீன்னாலே வந்துட்டு எங்களுக்கு ஞாபகம் வர்றது பப்பெட்ஸ். ஸோ அந்த பப்பெட்ஸை பற்றிட்டு அவங்களுக்கு எப்படி பப்பெட் ஷோவில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ பப்பெட்ஸ் வந்து நான் கேஷுவலாக பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா பப்பெட்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே. எல்லாரும் சொல்லுவாங்க குட்டி பசங்களுக்கு தான் பப்பெட்ஸு. நோ, கிடையாது. அதை பார்த்தா ஒரு செட் டிமென்ஷியா பேஷண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பப்பெட்ஸ் வச்சு நம்ம அந்த ஸ்டோரி சொல்லும் போது அந்த கனெக்ட் நல்லா இருந்தது. ஏன்னா அவங்களால ஈஸியாக அந்த ப்ராப்போட கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் பசங்களையுமே ரொம்ப நேரம் நம்ம வந்து ஓரல் ஸ்டோரி டெல்லிங் நிறைய பேர் அழகாக பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு இந்த பப்பெட் வந்து வச்சு யூஸ் பண்ணி ஸ்டோரி சொல்லும் போது அந்த கனெக்ட் நல்லா கிடைக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி ட்ரூ ஜரீன். ஏன்னா பப்பெட் ஷோஸுங்கிறது வந்து அப்போ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பீரியட்லேயே பொம்மலாட்டங்கள் மூலமாக நிறைய வந்து செய்திகள் வந்து மக்களுக்கு சொல்லப்பட்டது. ஏன் அதை பொம்மலாட்டம் மூலமாக சொன்னாங்க அப்படின்னா, ஆட்கள் வந்து பாதிக்கப்படுறதை விட பொம்மலாட்டத்தை வச்சு சொல்லும்போது டக்குன்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெள்ளைக்காரங்க வந்து அவங்கள தாக்கும்போது தப்பிச்சு போகிறதுக்கான வசதிகள் இருந்தது. அப்போது அவங்க அந்த பொம்மலாட்டத்தை வச்சு தான் வந்து எப்படி நாட்டுப்பற்று அவங்க வந்து மக்களுக்கு ஊட்டினாங்க அப்படிங்கிறது எல்லாமே அது ஒரு பெரிய வரலாறே இருக்குது. ஸோ பப்பெட்ஸ்ன்னு பார்த்தாலே அதுலேயே வந்து பொம்மலாட்டத்துலேயே பல வெரைட்டிஸ் இருக்குது. ராஜஸ்தானி இதுவாக இருக்கட்டும், தோல்பாவை ஒரு அது அந்த மாதிரியான ஒரு பொம்மலாட்டம் டைப்புங்களாம் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களோடது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறது. இப்போ சமீபத்தில் ஒரு ஷோவையும் நான் உங்களது பார்த்துருக்கேன். ஸோ அது அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான பப்பெட் ஷோ. ஓகே, ஆக்சுவலாக நான் அங்கேருந்து இங்கே வருவேன். இப்போ உங்கள் விஷயத்தில் வந்துட்டு இங்கேருந்து பப்பெட் போய் இப்போ பப்பெட்லேருந்து ஸ்டோரி டெல்லிங் போகிறேன். ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாரும் சின்ன வயசில் கதை கேட்டிருப்போம். அதனால வந்து கதை மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும். அதை தாண்டி கதை உங்களை பொறுத்த வரைக்கும் கதைனா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கதைனா நான் வாழ்க்கையாகவே பார்க்குறேன் கதையை. சில நேரம் வந்து இப்போ என் பசங்களுக்கு வந்து ஒரு அஞ்சரைப்பட்டினா என்ன, ஒரு காஃபி டவரா செட்னா என்ன, அப்போது எனக்கு வந்து என் தாத்தா பற்றி நான் பேசுவேன். அவர் ஒரு டவராவில் காஃபி குடிச்சிட்டு நிறைய விஷயம் பேசுவார். இன்னுமா இன்னைக்கு மெடிக்கலில் வந்து இன்னைக்கு வந்து அந்த ரெப்பு சரியில்லைம்மா, அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா, அந்த மாதிரி கதையெல்லாம் அந்த டவரா காஃபியோடையே முடியும். ஸோ அப்போது நம்ம வந்து அந்த புரிஞ்சுப்போம். பேசும்போது இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது ஒரு வாழ்க்கை முறை தான். ஸ்டோரியும் வாழ்க்கையும் நான் தனியாகவே பார்க்கறது கிடையாது. நான் நிறைய விஷயம் சொல்வேன். என்ன அப்படின்னா, எங்கள் பாட்டி வந்து ஜூஸ் போடுவாங்க. இப்போ இந்த மினியேச்சர் ஜூஸ் போட்டு வைக்கும் போது என் பையன்கிட்ட அந்த கதை சொல்லிட்டே தான் நான் சொல்லுவேன். ஜூஸ் போடுவாங்க. டெய்லி ஒரு நாள் தனித்துறை மார்க்கெட்டுக்கு போய் நாங்கள் ஜூஸை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பழத்தை வச்சு குடிச்சிட்டு அந்த நாள் ஓடிடும். ப்ளஸ் இந்த மாங்காய் வச்சு ஒரு சின்ன ஊறுகாய் போட்டுட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன், மாங்காய் எல்லாம் தனித்துறை மார்க்கெட்டுக்கு ஒரு பையில் போட்டு கொண்டு போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் மாங்காய் வெட்டுறவர் என்ன பண்ணுவார், ஒரு மாங்காவை 2 மாங்காவை எடுத்து வச்சிருப்பாரு சைடில். எங்கள் பாட்டி பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அவர் 2 மாங்காய் எடுத்துட்டா கரிமளவா இன்னைக்கு வந்து அவன் கையில் தான் அந்த மாங்காய் இருக்குது அப்படின்வாங்க. உடனே என்ன பண்ணுவான், லைன்லேருந்து பின்னாடி போமா அப்படி சொல்லிடுவான். 2 பேருக்கு தாண்டி நாங்கள் போய் நிற்போம். அப்போ என் பாட்டி கிட்ட சொல்லுவேன், நீ தயவு செஞ்சு வாயை மட்டும் திறக்காதமா, அப்புறம் பின்னாடி கடைசியில் நம்மளை நிற்க வச்சிருவான். ஸோ அந்த மாதிரி நினைவெல்லாம் இவங்களுக்கு இப்போ நடக்க கூட சான்ஸ் இல்லை. அவர்கிட்ட தான் கொடுத்து நம்ம கட்டே பண்ணி வாங்குவோம். அந்த பேக் ஃபுல்லாக மாங்காவை கையில் கொடுத்தோன்னே வெட்டி கொடுப்பாரு. வீட்டுக்கு வந்து வாஷ் பண்ணி ஊறுகாய் போட்டு பாட்டில் எல்லாம் வைப்போம். அட்லீஸ்ட் என்னால் அது ரியலாக அவங்களுக்கு பண்ண முடியாட்டாலும் கதையாக கொண்டு போய் நான் அவங்களுக்கு சேர்த்துட்டு இருக்கேன். எனக்கு அது ஒன்றும் வித்தியாசமான ஒரு விஷயமாவே தெரியறதில்ல. ஓகே, இப்போ நான் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிற விஷயங்கள் வந்து வி டெல் ஸ்டோரிஸ் ஆஸ் யூ சே, லைக் நம்மளோட வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ். நான் இன்றைக்கி எப்படி ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தேன், இன்றைக்கி என்ன நடந்தது, இதை நிறைய பேசலாம். இப்போ என்னோட சன்கிட்டே நான் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சொல்வேன். ஹவு ஃபார் ஆஸ் அ பேரண்ட் வி ஆர் லிஸ்னிங் டு அவர் சில்ட்ரன், அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, உப்புமா செஞ்சுருந்தேன். நான் பெரிய பையன்கிட்ட சொன்னேன், உப்புமா செஞ்சுருக்கேன்பா நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு உப்புமா பிடிக்காது. அதனால அவன் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சொன்னான், எனக்கு வேண்டாம், வேற ஏதாவது இருந்தால் கூட. நான் சொன்னேன், ரோட்டில் போகிறவங்கெல்லாம் பாரு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, உனக்கு நான் வந்து இந்த உப்புமாவை செஞ்சு கொடுக்குறேன், உனக்கு வந்து அது ரொம்ப சீத்தாப்பில் போகுதா அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் என்ன சொன்னான், இந்த உப்புமாவை அந்த ரோட்டில் போகிறவங்களுக்கு கொடுத்துரு, உனக்கும் நல்லது கிடைக்கும், எனக்கும் நல்லது கிடைக்கும், எனக்கு பிடிச்சது நீ வீட்டில் செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னான். அப்போது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவனோட பர்செப்ஷன், என்னால் அங்கே அவனை கில்ட் ட்ரிப்பும் பண்ண முடியல, நான் எமோஷ்னலாகவும் அவனை மேனிப்புலேட் பண்ண முடியல, அவன் தெளிவாக இருக்கான். ஓகே, நான் அப்போதான் நினச்சிக்கிட்டேன், அப்போ அவன் பேசுறதையும் நான் கேட்கணும். அடையிலேருந்து எதுனாலுமே எந்த ஒரு விஷயம் செய்யறதுனாலுமே என் பசங்களுக்கு ஒரு இருக்கும். நாங்கள் சொல்லுவோம், அட்லீஸ்ட் இது மாதிரி நம்ம பண்ண போகிறோம், எக்ஸாக்ட்லி இதை நான் செய்ய போகிறேன். அப்போ அவங்களுக்கு வந்து சில நேரம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக பார்த்தா அவங்களுக்கான ஒரு இன்புட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். நானே வேலைக்கு போகும்போது நினைப்பாங்க, இவ்வளோ நேரம் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க, வேலையில் இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, பசங்களை பார்ப்பாங்களா, ரொம்ப செல்ஃப் மேனேஜ்ட். ஏன்னா அவங்க பேசுகிறத நம்ம கேட்கும் போது அவங்களுக்கும் நம்மளோட பேசுகிறத கேட்குற ஸ்பேஸும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறோம். உண்மைதான். அவங்களும் என்னை புரிஞ்சுக்குவாங்க, நானும் புரிஞ்சுக்கிறேன். கால் வரும்போது அமைதியாக இருப்பாங்க,
ரொம்ப அந்த ஒரு புரிதல் வந்துடும். உண்மைதான். நானும் வந்து இந்த மாதிரி நிறைய எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சரி, நான் வந்து சம்டைம்ஸ் இந்த கால்ஸில் ரொம்பவே இன்வால்வ்டாக இருக்கிறத தாண்டி சம்டைம்ஸ் இந்த மாதிரி விஷயம் நீங்கள் சொல்கிறது வந்து இந்த குட்டி உங்களோட பையன் வயசு இல்லை, என் பையன் வயசுக்கும் இது நடக்குது. அம்மா நீ ஒன்று ரொம்ப சமைச்சிட்டு கஷ்டப்படாதம்மா, நீ வேணா அந்த சாப்பாடை மற்றவங்களுக்கு கொடுத்துரு, உனக்கும் புண்ணியமாக போகும் எனக்கும் புண்ணியமாக போகும், அது எனக்கு பிடிச்சதை நான் வாங்கிக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி அது எல்லா ஏஜ் பசங்களும் பண்ணுறது தான். அதை தாண்டி வந்து நம்ம பசங்களை எப்படி லிசன் பண்ணுறோன்றத வந்து அது உண்மையாகவே அந்த ஃபீல் இஸ் ஸோ குட். ஆஸ் யூ சே, நம்ம அவங்கள கேட்கும்போது அவங்க நமக்கு ஸ்பேஸ் கொடுக்கறத நான் அனுபவிக்கிறேன். நான் சொல்கிறது என்னோட பையன் வளர்ந்த பையன், அவங்ககிட்டயே அந்த ஸ்பேஸை நான் என்ஜாய் பண்ணும்போது சின்ன குழந்தைங்ககிட்டையும் அதே மாதிரி அந்த ஸ்பேஸை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியுங்கிறது வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ பேரண்டிங் வந்து இந்த இடத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லை சரின், பட் பேரண்டிங்கும் சரின் கிட்ட கிடச்சிருச்சு. ஸோ இது ஞாயிறு கடையில் அனைத்தும் கிட்டுங்கிற மாதிரி சரினோட கடையில் எல்லாமே கிடைக்குது. ஸோ சரி, இப்போ ஸ்டோரி டெல்லிங் பார்த்தாச்சு. இந்த மாதிரியான விஷயங்களை வேற எதுக்கெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து ஜென்ரலாகவே நான் இப்போ என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தோட கம்ப்ளீட்னஸே எங்கேயுமே இருக்க மாட்டேங்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போகிறோம், அந்த டைம் அந்த வேலை முடிக்கணும், குயிக்காக என்ன பண்ணணும் பண்ணுறோம், அது கம்ப்ளீட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து எனக்கு நிறைய இடத்துல வந்து மிஸ் ஆகுது. அந்த காலத்தில் சர்வீஸ் சென்டருக்கு நம்ம வந்து ஒரு மிக்சியை தூக்கிட்டு போனோம் அப்படின்னா அந்த மிக்சியை வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கால் பண்ணுவாங்க, என்னங்க கொண்டு போனீங்களே எல்லா பிரச்சனையும். அந்த ஹியூமன் கனெக்ட் ஏதோ ஒரு இடத்துல நம்ம அதை தொலைச்சிட்டே போகக்கூடாது. அட்லீஸ்ட் ஸ்டோரிஸ் கீப்ஸ் தட் அலைவ். ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது தேவை அப்படிங்கிறது. இப்போ நம்மளுக்கு எப்படி மென்டல் ஹெல்த்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறோமோ, அந்த மாதிரி ஹியூமன் கனெக்ட்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுற டைம் சீக்கிரமாக வந்துருமோன்ற பயம் எனக்கு நிறைய இடத்துல இருக்கும். மேஜராக நான் பார்க்குறது வந்து ஸ்டோரிஸ் அங்கே தான் நிற்கிது. அது எவ்வளோ ஈஸ் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்குறேன். அதனாலேயே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என் ஸ்டேட்டஸை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு நல்ல சின்ன விஷயம் போட்டுகிட்டே இருப்பேன். அட்லீஸ்ட் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷயம். இட் வில் மேக் சம்படிஸ் டே லைட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட ஒரு மெசேஜ், ஒரு ஹாப்பி மெசேஜ், ஒரு மீம், ஏதோ ஒன்று. அது அட்லீஸ்ட் வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ், எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய பேர் எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, நாங்கள் இன்றைக்கி உங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன் ஒரு 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 சூடோ பாசிட்டிவிட்டின்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே பாசிட்டிவாக இருக்க முடியாது, எல்லாருக்கும் எல்லாத்தையும் பாசிட்டிவாக பார்க்கவும் முடியாது. மனுஷனுக்கு கோவம் வரும், எல்லாம் பண்ணும். அது எமோஷன் எப்படி நம்மளை ஹேண்டில் பண்ணிக்கிறோம், எல்லாத்துக்குமே வந்து ஸ்டோரி இஸ் ஒன் இன்டெக்ரல் பார்ட். கண்டிப்பாக எல்லா ஸ்பியர்லையும் நான் கொண்டு வரணும். ப்ளஸ் வாட் யூ ஆர் டூயிங் வேணும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் டாக் ஷோ நீங்கள் வந்து எப்படி இதை ஒருத்தரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இடம் தான் மேஜரான ஃபோக்கஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். அண்ட் ட்ரைனிங் பீப்புள் எல்லா இடத்துலையுமே இதை கொண்டு போகணும். அந்த ப்ரோட்டோடைப்பிங் படிக்கிறது, ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, எல்லாமே ஆன்லைனில் எவ்வளோ நேரம் நம்ம கேட்க முடியும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ரொட்டீன் பிரேக் பண்ணி உள்ளே வந்துட்டு திருப்பி ஆன்லைனுக்குள்ளே போகும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ன்றது வந்து என்னோட ஒரு தாட் ப்ராசஸ். அண்ட் யா, ஸ்டோரிஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் திஸ். எஸ். ஸோ சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ஸ்டோரிஸ் வந்து எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி ஒரு மெமரி டெக்னிக்காக ஸ்டோரி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், டேட்டா அனாலிசிஸ் வந்து எப்படி ஸ்டோரிஸை கொண்டு வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணி அதை எப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் இன்றைக்கி நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து இப்போ உடனே போய் அந்த சப்பாத்தி, அந்த குலாப் ஜாமுன், மெயினாக என்னோட வெரி ஃபேவரட் பிரியாணி வந்து இருக்குது. ஸோ இது அத்தனையுமே எனக்கு வந்து குட்டி குட்டியாக வச்சு குட்டி குட்டி ஸ்பூன் வச்சு சாப்பிடணும் அப்படின்றது ஒரே பயங்கரமாக இருக்குது. எனக்கு அது சாப்பிட்டே ஆகணும்னு தோணுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜரீன். இன்னைக்கு வந்து இவ்வளோ நேரம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட இவ்வளோ ஒரு க்ரியேட்டிவான இவ்வளோ விஷயங்களை வந்து எங்களால் கவர் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அண்ட் தென் ரெமிரா டாக்ஸ்க்கு உங்களுடைய இந்த பங்களிப்பு வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். பீயிங் எ ஸ்டோரி டெல்லர். தேங்க்யூ ஸோ மச் ஜரீன் ஃபார் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி. ரெமிரா டாக்ஸ்க்கு நான் தான் தேங்க் பண்ணோம். பிகாஸ் நீங்கள் இவ்வளோ மைன்யூட்டாக நான் இவ்வளோ பண்ணுவேன்றதை வாட்ச் பண்ணி ஒரு விஷயம் நீங்கள் கேள்வி கேட்குறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ தட்ஸ் வாட் ஐ சே. 4 தெருவில் இறங்கி நம்ம போய் யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து அழகாக பண்ணியிருக்கீங்க. லைக் ஐ எம் ஹாப்பி தட் யூ know a lot about me, more than me also. நீங்கள் நிறைய கொஸ்டின் கேட்கும் போது தான் அது எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஜரீன். தேங்க்யூ.